ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் என்னதான் செய்தாலும் தொடர்ந்து குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். குற்றம் சொல்லி சொல்லியே எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் சரி, உங்களை நோகடித்துக் கொண்டே இருக்கிறார்களா? பெரும்பாலும் வீடுகளுக்கு உள்ளே தான் இந்த விஷயமானது நிறைய நடைபெறுகிறது. என்னென்றால் சமைக்கிறதுல குத்தம், அதுக்கப்புறம் பரிமாறுறதுல குத்தம், அதுக்கப்புறம் யாராவது விருந்தினர்கள் அவங்க 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 கிட்ட பேசுறதுல குத்தம். இப்படி என்ன செஞ்சாலும் சரி குத்தம், நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது தாங்க. ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்றால், உங்களின் மீது யார் குற்றம் சுமத்துகிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியற்ற, ஒரு சந்தோஷமற்ற, ஒரு திருப்தியற்ற, ஒரு அமைதியற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்றால், அவர்களுக்கு என்ன செய்தாலும் சரி ஒரு திருப்தியும் அமைதியும் அவர்களுக்கு ஏற்படுவதே இல்லை. ஏனென்றால் உங்களை விட வலியும் வேதனையும் அவர்களுக்குத்தான் அதிகம். அவர்கள் அகம்பாவத்தினாலேயே சீரழிந்து போகிறார்கள். எப்படின்னா, யானை தன்னுடைய தலையில் எப்படி தானே மண்ணை வாரி போட்டுக்குதோ அதே மாதிரி என்னதான் செய்தாலும் திருப்தியற்ற, அமைதியற்று அவர்கள் உங்களை விட வேதனைக்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டும். ஏனென்றால் உண்மையில் பரிதாபத்திற்கு உரிய நபர் அவர்கள்தான். இந்த உண்மையையும் இந்த அறிவுபூர்வமான ரகசியத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவனும் ஆகிறாய் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா, நாம் நல்லது நினைச்சோம்னா நமக்கு நாமே நண்பன். நாம் தீய எண்ணங்களினால் நமக்கு நாமே பகைமையாக்கி கொள்கிறோம். ஆகவே இந்த பகவத்கீதை தத்துவத்தை புரிந்து கொண்டு இனிமேல் நீங்கள் அறிவுபூர்வமாக, நிம்மதியாக, அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று நம்புகிறேன். இது போன்ற பகவத்கீதை தத்துவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.